கையில் காணி கொடுத்துனே இருப்பாங்க ஜனங்க. ஆமேன். வரும்போது கூட யாரோ 2 பேர் கொடுத்துருக்குறாங்க. ஆமேன் சொல்லுங்க. எனக்கோ சொல்லுங்கள் எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள். எனக்கு பணம் இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, சொல்லுங்கள். கேஷ் கூட இல்லை, கலர் கூட இல்லை. புரியவே மாட்டேது. கலர் கூட ஒரு கலரே இல்லை பாருங்க. கேஷ் கூட இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் பரலோகத்தில் எங்கே இருக்கார்? இப்போ எங்கே இருக்கிறாரு? கடைசி வார்த்தை எங்க? கடைசி சொற்றொடர் எனக்கோ யார? ஆமேன் சொல்லுங்க. நித்திய வாழ்க்கைக்கு சத்தமா சொல்லுங்க. நிரந்தர முதலீடை செய்திருக்கிறார். invested his life for the eternal purpose. என்ன பாருங்க, இது ஷார்ட் லைஃப், இது லாங் லைஃப். இது ஷார்ட் லைஃப், இது படிப்பு ஷார்ட்டு, பணம் ஜிம்மு. ஆனால் இது ப்ரொலாங் லைஃப். சொல்லுங்க, நீடித்த நாட்கள். கரங்களை தொடி சொல்லுங்க, கரங்களை எல்லாம் உயர்த்தி அந்த கடைசி சொல்லுங்க. எனக்கோ எல்லாம் 2 பைபிள் கையில் சொல்லுங்க. பைபிளை கையில் எடுத்து, இது அடுத்த வாரம் தான் எடுப்பீங்க தெரியும் எனக்கு. அவன் தேடுறான் பைபிளை. போன வாரம் டிக்கில் வச்சது இப்போ இந்த வாரம் தான் எடுக்கிறான். போன வாரம் டிக்கில் வச்சானே, இந்த வாரம் தான் அதை எடுக்கிறான். இதில் வீட்டுக்கார மாட்ட கேட்குறான், எங்கே வச்சேன்னு. அந்த அம்மா சொல்லுது, எனக்கு என்ன தெரியும், பைபிள் படிக்காத விட்டால் புருஷனை சோறு போடாதீங்க. பைபிள் படிக்கலாம் புருஷனுக்கு சொல்லுங்க. பிள்ளைக்கு சோறு போடாதீங்க. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல். சோறு போடாதீங்க. ஆமேன் சொல்லுங்க. எனக்கோ பைபிள் கேட்டு சொல்லுங்க. எனக்கோ தேவனை, அவருடைய வார்த்தையை, அவருடைய வீட்டை அண்டி கொண்டிருப்பதே நலம். இது குட்டு, அது பேட். அவிஸ் இன் இங்கிலீஷ் ப்ளீஸ் ஜாய்ஸ்லின். குட் அப்படி தான் ஆரம்பிக்குதுல கடைசி வார்த்தை. இட்ஸ் குட் படிங்களேன் ப்ளீஸ். இன் இங்கிலீஷ், இன் இங்கிலீஷ் இட் இஸ் குட். இப்போ யார் குட்டு? இப்போ யார் குட்டுன்னா, இப்போ காசு இல்லாதவர், சுகம் இல்லாதவர், வீடு இல்லாதவர், ஒன்றுமே இல்லாதவர், எல்லாம் உள்ளவர் சொல்லுங்க. பேட் பாய் சொல்லுங்க. குட் பாய் கரெக்ட் சொல்லுங்க. சின்ன கேள்வி, நீங்கள் பேட் பாயா குட் பாயா? நாளைக்கு இது பைபிள் சாயங்காலம் வாங்க சர்ச்சுக்கு, அப்போ தான் நீங்கள் குட் பாய். சாயங்காலம் அல்சூரில் பேசுவேன். வராதவங்களாம் பேட் பாய், வந்தீங்கன்னா நீங்கள் குட் பாய். ஆமீன். காட் பிளஸ் யூ. கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்கள்.